வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுடன் சுதர்சன் ரெட்டி சந்திப்பு. தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லி மகாராஷ்டிரா இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து. நேபாளத்தில் இடைக்கால பிரதமராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுசீலா கார்கி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. காத்மண்ட் பன்னாட்டு விமான நிலையம் இன்று முதல் மீண்டும் செயல்படும் என்று அறிவிப்பு. மோடியின் 3வது ஆட்சிக் காலத்தில் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல். அமைச்சரவை முடிவுகள் குறித்து பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னையில் காவலர் நாள் விழாவில் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்ட ஒழுங்கை காப்பது குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட காவலர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை இந்தியா கூட்டணி வேட்பாளரும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியுமான சுதர்சன் ரெட்டி சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிர ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி ஆகியோர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளும் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளும் பெற்றனர். இதனால் 152 வாக்குகள் வித்தியாசத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் டெல்லியில் மகாராஷ்டிரா இல்லத்தில் தங்கியுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். நேபாளத்தில் மக்கள் புரட்சியை அடுத்து பிரதமர் பதவி விலகியுள்ள நிலையில் இடைக்கால பிரதமராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுசீலா கார்கி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நேபாளத்தின் அரசின் ஊழலை கண்டித்தும் சமூக வலைதளங்களுக்கும் விதித்திருந்த தடையை நீக்க கோரியும் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் இராணுவத்தினரும் போராட்டத்தை ஒடுக்கியதில் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். காத்மண்டில் அரசின் அடக்குமுறையை மீறி முன்னேறி சென்ற பொதுமக்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு தீ வைத்தனர். காத்மண்டில் உள்ள ஹில்டன் ஆடம்பர சொகுசு விடுதியையும் தீ வைத்து கொளுத்தினர். அதன் பல தளங்கள் எரிந்து கரிந்து கூடாக காட்சியளிக்கிறது. இதேபோல் நேபாள அரசில் அமைச்சர்களாக இருந்தோரின் வீடுகளையும் தாக்கி தீ வைத்தனர். அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடி உயிர் பிழைத்தனர். தலைநகரில் வன்முறை காரணமாக மூடப்பட்ட விமான நிலையம் இன்று மீண்டும் திறக்கப்படுவதாகவும் நேபாள விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பிரதமர் பதவியிலிருந்து சர்மா ஒளி விலகியுள்ள நிலையில் இடைக்கால பிரதமராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுசீலா கார்கி பொறுப்பேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார். அப்போது பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்க மாநிலங்களில் பாகல்பூர், தும்கா, ராம்பூர் கட் இடையே 177 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒற்றை தடமாக உள்ள ரயில் பாதையை 3169 கோடி ரூபாய் செலவில் இரட்டை தடமாக மாற்றுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் பீகாரின் வக்சார் பாகல்பூர் இடையே 82 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4447 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நால்வழி அதிவிரைவு நெடுஞ்சாலை அமைக்க ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சென்னையில் காவலர் நாள் விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவலர்களுக்கு உறுதிமொழி செய்து வைத்தார். சென்னையில் நடைபெற்ற காவலர் நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு சட்ட ஒழுங்கை காப்பது குறித்தும் காவலர்களுக்கு உறுதிமொழியையும் செய்து வைத்தார். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் இந்நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் என அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இன்றைய உலக தலைவர்களில் முதன்மையானவராக திகழும் பிரதமர் நரேந்திர மோடியாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாலும் முன்மொழியப்பட்டவரும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் அன்பை பெற்றவருமான சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு பெற்றதற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாண்புமிகு
நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு இரும்பு மனிதனாக இந்திய திருநாட்டை பேணி காத்து வருகிற மாண்பு அமித்ஷா அவர்களும் முன்மொழிந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அதை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இடையிலும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு நல்லாட்சி பெற்றவர், எல்லோருடைய பாராட்டலை பெற்றவர். அப்படிப்பட்ட துணை குடியரசுத் தலைவராக மேதகு போற்றுதலுக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த மண்ணிற்கு பெருமை, அதே நேரத்திற்கு தேசத்திற்கு பெருமை. தேசத்திலே வாழுகிற அனைவருக்கும் ஒற்றுமையோடு அவருடைய பணிகள் ஆற்றுகிற அந்த பாங்கினை காணுகிற போது நாடே வியக்கத்தக்க அளவிற்கு பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அனைவர் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சியின் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் துப்புரவு பணியாளர்களை தனியாருக்கு கொடுக்க கூடாது என்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறி துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பு துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்றனர். அப்போது தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் தொழிலாளர்கள் பலர் மயக்கமடைந்து கீழே விழுந்தனர். அவர்களை காவல்துறையினர் தூக்கிக் கொண்டு காவல் வாகனத்தில் ஏற்றி சென்று அருகில் உள்ள சமுதாய கூடத்திற்கு அழைத்து சென்றனர். கமிஷனரே, நீங்க வாங்க, உங்களை எல்லாரையும் நான் ஜட்ஜி கிட்ட இட்டுன்னு போய் நிக்க வைக்கிறேன். நிக்க வச்சு உங்களை எல்லாரையும் நான் உங்களுக்கு எங்க இடம் வேணுமோ கேட்டது. எங்களுக்கு இடம் தர மாட்டாங்க சார், இடம் தர மாட்டாங்க. எங்களுடைய உழைப்பு சார் இது. எங்களுடைய உழைப்பு இருக்கும் போது எதுக்கு சார் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திருமண மண்டப காவலாளியை கொடூரமாக தாக்கி ரீல்ஸ் எடுத்த போதை கும்பலைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். விருத்தாச்சலம் பழைமலைநாதர் நகரைச் சேர்ந்த கார்த்திக் அங்குள்ள திருமண மண்டபத்தில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் இரவு பணியில் இருந்தபோது 3 மணி அளவில் மதிலை தாண்டி 3 இளைஞர்கள் உள்ளே சென்றனர். அவர்களிடம் கார்த்திக் விசாரித்த போது போதையின் உச்சத்தில் இருந்த அவர்கள் கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதத்தால் கார்த்திக்கை சரமாரியாக தாக்கினர். உடல் முழுவதும் ரத்தம் வடிய கதறிய அவர் காலில் விழுந்து கெஞ்சுவதை வீடியோவாக பதிவு செய்து மூவரும் இன்ஸ்டாகிராமில் அதை பதிவு செய்தனர். ஆத்திரம் தீரும் வரை கார்த்திக்கை கொடூரமாக தாக்கியதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். பின்னர் அதிகாலை 5 மணி அளவில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற போதை கும்பல் கடை உரிமையாளர்களை தாக்கினர். பின்னர் கள்ளக்குறிச்சியில் இருந்து விருத்தாச்சலம் வந்த அரசு பேருந்தை மணலூர் ரயில்வே பாலம் அருகே வழிமறித்து ஏறினர். படையில் நின்ற அவர்களை உள்ளே வரும்படி கூறிய ஓட்டுநர் கணேசனை தாக்கியுள்ளனர். காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரித்த போது பழைமலைநாதர் நகரைச் சேர்ந்த கந்தவேல், விக்னேஷ், பாலாஜி ஆகியோர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வந்த நிலையில் பெரிய கண்டியகுப்பம் ரயில்வே கேட் அருகே முந்திரிக்காட்டில் போதை ஆசாமிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற கந்தவேலை கால் முட்டியில் துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து விக்னேஷையும் பிடித்தனர். பாலாஜி மட்டும் சிக்காமல் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டான். போதை கும்பலின் கொடூர தாக்குதல் விருத்தாச்சலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராம நிர்வாக அலுவலரை பணியிடை மாறுதல் செய்ததை திரும்ப பெற வலியுறுத்தி திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கொப்பூர் ஏரியில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் கொக்கோ கோலா நிறுவனம் மண்ணை அள்ளி உள்ளது. இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கிராம நிர்வாக அலுவலர் விஸ்வநாதன் கொக்கோ கோலா நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கொக்கோ கோலா நிறுவனம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் விஸ்வநாதனை
கொப்பூரில் இருந்து வெங்கலுக்கு மாவட்ட ஆட்சியர் பணியிடம் மாற்றம் செய்துள்ளார். அதற்கான ஆணையை திருவள்ளூர் வட்டாட்சியர் பாலாஜி கிராம நிர்வாக அலுவலர் விஸ்வநாதனிடம் வழங்கியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியின் அடிப்படையில் உரிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதில் நகராட்சி உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன், தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கார்த்திகேயபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி தலைவர்கள் சாந்தி, வட்டாட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த இளங்காட்டில் மக்கள் நடமாடும் பகுதியில் 1 டன் நெகிழி கழிவு செருப்புகளை வீசி சென்றுள்ளனர். நெகிழி பொருட்கள் மட்கி அழிவதற்கு பல ஆண்டு காலம் பிடிக்கும் என்பதாலும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் என்பதாலும் நெகிழியின் பயன்பாட்டை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தெருக்களில் வீசி எறியப்படும் நெகிழிகளை தின்னும் கால்நடைகள் பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகுகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நேரத்தில் வந்தவாசி அருகே இளங்காட்டில் மக்கள் நடமாடும் பகுதியில் 1.5 டன் நெகிழி கழிவுகளை போட்டு சென்றுள்ளனர். ஏறத்தாழ 1 டன் எடையிலான செருப்புகள் வீசப்பட்டதால் இதை நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இதை வீசி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கல்புதூரை சேர்ந்த மக்கள் தங்கள் ஊரில் வெளியூரை சேர்ந்தவர்களுக்கு பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கல்புதூரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல தலைமுறையாக குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொது இடத்தில் வேறு பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் இந்து முன்னணி அமைப்பினருடன் இணைந்து தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு பதிவு அஞ்சல் மனுவை அனுப்பியுள்ளனர். ஊரில் உள்ள நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பி உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். வாகன ஓட்டுநர்களை உரிமையாளர்களாக்கும் முயற்சியில் லக்ஷ்மி மித்ரா பைனான்ஸ் நிறுவனம் ஸ்ரீபெரும்புதூரில் தனது 10வது கிளையை தொடங்கி வைத்து முதற்கட்டமாக 20 பேருக்கு சிறிய சரக்கு வாகனம் வழங்க கடன் வழங்கியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அங்கீகாரம் பெற்ற லக்ஷ்மி மித்ரா பைனான்ஸ் நிறுவனம் வாகன ஓட்டுநர்கள் சிறிய சரக்கு வாகனங்கள் வாங்குவதற்கு கடனுதவி வழங்கி வருகிறது. இந்த நிறுவனம் தனது 10வது கிளையை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் தேரடி அருகே லக்ஷ்மி மித்ரா பைனான்ஸ் தொடக்க விழாவில் நிறுவனர் ஸ்ரீதரன், ஆலோசகர் சுந்தரராஜன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் விண்ணப்பித்த 20 பேருக்கு முதற்கட்டமாக சிறிய சரக்கு வாகனம் வாங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நிர்வாக இயக்குநர் சங்கர நாராயணன், மண்டல மேலாளர் திருமலைக்குமார், கிளை மேலாளர்கள் பிரபு, அன்பு, நிறுவன ஊழியர்கள், ஸ்ரீபெரும்புதூர் சேர்மன் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நாற்காலி இல்லாமல் நோயாளியை இழுத்து சென்றது தொடர்பாக இருவரை முதல்வர் கீதாஞ்சலி பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி ஸ்ட்ரெச்சர் வழங்காமல் காக்க வைத்ததால் சிகிச்சைக்கு வந்த தந்தையை மகனை தூக்க முடியாமல் இழுத்து சென்றார். இது தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் அரசு மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நோயாளியை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளி செல்வதற்கு ஊழியர் பணம் கேட்டதை முதல்வர் கீதாஞ்சலி ஒப்புக்கொண்டார். மருத்துவமனை ஊழியர்கள் தேர்வு தனியார் நிறுவனமான கிறிஸ்டல் சார்பில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். இருந்தபோதிலும் நோயாளி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கிறிஸ்டல் நிறுவன மேற்பார்வையாளர்கள் எஸ்தர் ராணி, மணிவாசகம் ஆகியோரை 5 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற தடகள விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டரங்கில்
நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் போலூர், ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் 14 முதல் 20 வயது வரையுள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன், தடகள சங்க மாவட்ட தலைவர் கார்த்திக் மேல்மாறன், மாவட்ட விளையாட்டு அலுவலர் சண்முக பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை கரூரில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சாமிதுரை, செல்வராஜ், மாவட்ட துணைத் தலைவர்கள் சக்திவேல் முருகன், ஆறுமுகம், மாவட்ட செயலாளர்கள் முருகேசன், மோகன்ராஜ், மாநகர தலைவர் சரண்ராஜ், நகர தலைவர் தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ் மண்ணில் சீக்கிய புரட்சியை கொண்டுவர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ஜெதேதார் குல்தீப் சிங் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஜெதேதார் குல்தீப் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 500 ஆண்டுகளுக்கு முன்பு சீக்கிய மதத்தின் நிறுவனர் குரு நானக் தேவ் தூத்துக்குடி மண்ணில் கால் பதித்ததாக தெரிவித்தார். இங்கிருந்து பண்டைய துறைமுகம் வழியாக இலங்கைக்கு பயணித்து இக் ஓகார் என்ற ஒரே இறைவனின் நித்திய செய்தியை பரப்புரை செய்ததாக குறிப்பிட்டார். இன்று தமிழ்நாட்டில் நிகழும் சாதி அடிப்படையிலான அட்டூழியங்கள், கௌரவ கொலைகள், தீண்டாமை, பாகுபாடுகள் அனைத்திற்கும் முடிவு காண வேண்டுமெனில் குரு நானக், குரு கோவிந்த் சிங் மற்றும் சீக்கிய குருக்களின் போதனைகள் மற்றும் மத்தியில் வீரியத்துடன் பரவ வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த சமூக நோய்க்கான ஒரே மருந்து குருவின் அன்பே என்றும், தமிழ்நாட்டில் என்று அன்பின் பற்றாக்குறைதான் பல தீமைகளுக்கு மூல காரணம் என்றும் ஜெதேதார் குல்தீப் சிங் குறிப்பிட்டார். There is no place to cast discrimination, upper and lower things in the society in the philosophy of Guru Nanak Dev, and the humanity has been treated as equal. ਗੁਰੂ ਨਾਨਕ ਸਾਹਿਬ ਤੋਂ ਲੈ ਕੇ 10ਵੇਂ ਪਾਤਸ਼ਾਹ ਤੱਕ ਗੁਰਬਾਣੀ ਦਾ ਇੱਕ ਸਿਧਾਂਤ ਚੱਲਦਾ, ਅਵਲ ਅੱਲਾ ਨੂਰ ਉਪਾਇਆ, ਕੁਦਰਤ ਕੇ ਸਭ ਬੰਦੇ, ਏਕ ਨੂਰ ਤੇ ਸਭ ਜਗ ਉਪਜਿਆ, ਕੌਣ ਭਲੇ ਕੋ ਮੰਦੇ, ਲੋਗਾ ਭਰਮ ਨਾ ਭੂਲੋ ਭਾਈ, ਖਾਲਕ ਖਲਕ ਖਲਕ ਮੈਂ ਖਾਲਿਕ, ਪੂਰ ਰਹਿਓ ਸਰਬ ਠਾਈ. From Guru Nanak to Guru Gobind Singh, the 10 Gurus, there is one saying from the Guru Granth Sahib that every human is equal and they are child of one God, so we shall treat everyone equally. தூத்துக்குடியில் புதிதாக தொடங்கப்பட்ட வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் புதிதாக திறக்கப்பட்ட வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலையில் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு வழங்கவில்லை. அதில் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த ஏராளமானோர் வேலை பார்க்கின்றனர். இந்நிலையில் வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு அறவழி போராட்டமாக. என்ன எங்களுடைய கோரிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கடந்த 2018 அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சில தொழிற்சாலைகள் தூத்துக்குடியில் நிறுவிட்டு வந்துட்டு இருந்தது. அதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு இருந்து ஒரு வேலை வாய்ப்பு, அதன் மூலியமாக சிறு சிறு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிட்டு இருந்த ஒரு சூழல் 2018க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலைகளாக மூடப்பட்டு வருது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். கொடைக்கானல் கீழ்மலை பகுதி பண்ணைக்காடு பேரூராட்சியில் மர்ம காய்ச்சல் பரவுவதாக மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் அமைந்துள்ள பண்ணைக்காடு பேரூராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே இப்பகுதி மக்கள் நோய்வாய்ப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று வருகின்றனர். மர்ம காய்ச்சலால் இதுவரை 30 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தலைவலி, மூட்டுவலி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பண்ணைக்காடுங்க சார், பேரூராட்சி. இங்கே மர்ம காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. சரியான முறையில் இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதில்ல, கொசு மருந்து அடிக்கிறதில்ல. பண்ணைக்காடு ஃபுல்லாக இந்த மர்ம காய்ச்சல் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இது 18வது வருடத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கான். பழையபடி இந்த காய்ச்சல் வந்துட்டு இருக்குங்க சார். இதுக்கு பேரூராட்சி தெரிவிச்சா அவங்க எதுவும் ஒரு இது இருக்குல்ல. கவுன்சிலர்கிட்ட சொல்லியும்
கவுன்சிலர் நான் பலமுறை சொல்லியும் கவுன்சில் நான் சொல்லிட்டேன், அவங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு கவுன்சில் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க சார். இதுக்கு அரசு வந்து தான் நடவடிக்கை எடுத்து இந்த காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் சார். மயிலாடுதுறை அருகே காலி ஊராட்சியில் தரமில்லாத வீடுகள் கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் காலி ஊராட்சியில் தரமற்ற வீடு இடிந்து விழுந்து சகானா என்ற சிறுமி உயிரிழந்தார். இதற்கு காரணமான அதிகாரிகள் ஒப்பந்தக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செட்டித்தோப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழவளவன் தலைமையில் பொதுமக்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி ஊராட்சியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட வீடுகளின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்றும் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தரமற்ற வீட்டின் கட்டுமான பணி இடிந்து விழுந்து கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி சகானா என்ற சிறுமி உயிரிழந்தார். சகானா உயிரிழப்பிற்கு காரணமான அந்த வீட்டினுடைய கட்டுமான பணியில் ஈடுபட்ட ஒப்பந்தக்காரர்கள் இந்த பணி மேற்பார்வை செய்த அதிகாரிகள் மீது உரிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காலி ஊராட்சி மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளான சாலை, குடிநீர் வசதி, வீடுமனை பட்டா, அங்கன்வாடி கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1.5 மாத காலமாக அரசு துறையினுடைய அத்துணை மட்டத்திற்கும் கோரிக்கை மனுக்களை வழங்கி வருகின்றோம். கடந்த 12ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி காலியில் போராட்டம் நடத்தினோம். உத்தரப்பிரதேசம் மதுராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி அவர்களுக்கு உணவுப் பொருட்களையும் உதவி பொருட்களையும் வழங்கினார். உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் 12 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மதுரா தொகுதி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்தார். அவர்களுக்கு உணவு வழங்கியதுடன் உதவி பொருட்களையும் வழங்கினார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திண்டுக்கல், திருச்சி மாவட்டம் துறையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுடன் சுதர்சன் ரெட்டி சந்திப்பு. தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லி மகாராஷ்டிரா இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து. நேபாளத்தில் இடைக்கால பிரதமராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுசீலா கார்கி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. காத்மண்ட் பன்னாட்டு விமான நிலையம் இன்று முதல் மீண்டும் செயல்படும் என்று அறிவிப்பு. மோடியின் 3வது ஆட்சிக் காலத்தில் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல். அமைச்சரவை முடிவுகள் குறித்து பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னையில் காவலர் நாள் விழாவில் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்ட ஒழுங்கை காப்பது குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட காவலர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.